லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சரி, வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு கிளாஸ் வந்து நான் முழு கோதுமை எடுத்திருக்கேங்க. இதில் வந்து புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் நிறைய இருக்கிறதுனால ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது, உடல் எடையும் குறைக்க உதவுது. நம்மளுக்கு முழு கோதுமை எந்த கிளாஸில் நம்ம கோதுமை அழுந்தமோ அதே கிளாஸில் பச்சை பயிர் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து புரோட்டீன், நார்ச்சத்து, வைட்டமின்கள் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடல் எடையும் வந்து குறைக்கிறது. அப்புறமா சுகரும் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகுது. இதில் 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி 4-5 டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவிட்டு இதில் வந்து அந்த பயிர், கோதுமைலாம் ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றி மினிமம் வந்து நம்மளுக்கு 8 ஹவர் ஊறணுங்க. பச்சை பயிர் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ஊறிடுங்க, ஆனால் கோதுமை வந்து சீக்கிரம் ஊறாது. அதனால தான் 8 ஹவர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 8 ஹவர் ஆயிடுச்சுங்க. நான் ஓவர் நைட் தாங்க ஊற வச்சேன். ஏன்னா நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுனால நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நான் அந்த தண்ணியை வடிச்சிட்டு எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. போட்டு வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேங்க. இதில் கோதுமை இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு சீக்கிரம் அரைப்படாதுங்க. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துன்னுக்குறோங்க. அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கின்னு மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதை ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம வந்து உடனே வந்து தோசை ஊற்றிக்கலாங்க. நான் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கினேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்சோடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்க்கிறோமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சோம்னா தோசை வந்து சூப்பராக வருங்க. ஒரு ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த தோசையில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நம்ம இந்த தோசையை எடுத்துக்கணும். வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்குங்க. 2 பக்கம் வந்து நம்ம தோசையை நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் தோசை வந்து ஒட்டாத வருங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது தோசை. நம்ம தோசையை எடுத்துடலாங்க. பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி அரிசி இல்லாத தோசையை வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கணும்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. 2 தோசை சாப்பிட்டா போதுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சாம்பார், சட்னி எது இருந்தாலும் நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி நிறைய போட்டிருக்கோங்க. விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.